முன்பொரு காலத்துல தும்பைன்னு ஒரு பெண் இருந்தா. சிறந்த சிவபக்தையான இவ சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தாள். அவளோட தவத்தை பார்த்து அவள் முன் தோன்றிய ஈசன் என்ன வரம் வேண்டும்னு கேட்க, ஈசனை நேர்ல பார்த்த பதட்டத்துல உன் திருவடி கீழ் என் திருமுடி இருக்க வேண்டும்னு கேட்கறதுக்கு பதிலா உன் திருமுடி மேல் என் திருவடிகள் இருக்க வேண்டும்னு வரமும் கேட்டுட்டா. ஈசனும் அப்படியே ஆகட்டும்னு சொல்ல, அப்போதுதான் வரத்தை மாத்தி கேட்டது. அவளுக்கு ஞாபகம் வந்தது. உடனே ஈசன் கிட்ட மன்னிப்பு கேட்டாள். தும்பையே உன்னோட பக்தி அளவு கடந்தது. அடுத்த ஜென்மத்துல நீ பூவாக பிறந்த என் திருமுடியை அலங்கரிப்பாய்னு அருள் கொடுத்தார். அதிலிருந்து தும்பை பூ இறைவனுக்கு பிரியமான பூவாக ஆனது. மன்னர் காலத்தில் தும்பைப்பூ மாலை அணிந்து கொண்டாலே போருக்கு தயாராகிட்டாருன்னு அர்த்தமாம். சங்ககால இலக்கியங்கள்ல தும்பை பூச்சூடி போருக்கு போன மன்னர்களை பத்தின குறிப்புகள் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஓம் நமசிவாய என்று கமெண்ட் பண்ணுங்கள்.